ஹே காய்ஸ், இன்னைக்கு நம்ம ஒரு சூப்பரான மூவி தான் பார்க்க போகிறோம். ஸ்டார்டிங் சீனில் காட்டுறாங்க, நம்ம ஹீரோயின் யூவி வந்துட்டு அவளுக்கு ட்ரக் கொடுத்துட்டாங்க. ஸோ அவள் நடந்து வந்துட்டு இருக்கா. அவளுக்கு அவள் எங்கே போயிட்டுருக்கா அப்படின்ற எந்த ஒரு ஐடியாவுமே இல்லை. அங்கே பார்த்தா ஒரு ஆள் குதிரையில் வந்துட்டு இருக்காங்க. அது நம்ம ஹீரோ. நம்ம ஹீரோட பேர் வந்து ஷாங். அவன் அங்கே வந்துடுறான். பார்த்தா நம்ம ஹீரோ அவனோட காலத்துலேருந்து இங்கே வந்திருப்பான் போல். அந்த பொண்ணு என்னை காப்பாற்று அப்படின்னு சொன்ன உடனே நம்ம ஹீரோவுமே அவளுக்கு காப்பாற்றி கூட்டிகிட்டு போயிடுறான். நம்ம ஹீரோக்கு இந்த காலத்தில் பற்றி எதுவுமே தெரியாது இல்லையா. ஸோ நம்ம ஹீரோயின் வந்து ஒரு மாதிரி பிஹேவ் பண்ண ஆரம்பிச்சதுக்கப்புறம் அவனுமே அவன் கூட கோஆப்ரேட் பண்ண ஆரம்பிச்சிடுறான். அதுக்கப்புறம் அவங்க ரெண்டு பேரும் டைமே ஸ்பெண்ட் பண்ணிடுறாங்க. நம்ம ஹீரோ வந்துட்டு அவகிட்ட ஒரு பெண்டன்ட் கொடுத்துட்றான். ஸோ நீ வந்து இதை வச்சுரு, நான் உன்னை வந்து கண்டிப்பாக ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிடுறான். அங்கே இருட்டாக இருக்கிறனால ரெண்டு பேருமே ஒருத்தர் பார்த்துக்கல. நம்ம ஹீரோயின் வந்து ரெஸ்பான்சிபிலிட்டிலாம் இந்த காலத்தில் யார் எடுத்துக்கிறா அப்படின்னு சொல்லிட்டு அவள் அங்கேருந்து போயிடுறான். அங்கே பார்த்தா வென் வந்துடுறான். அவன் அண்ணா நீ என்ன இங்கே பண்ணிட்டு இருக்க, இது என்ன கோமாளி மாதிரி ட்ரெஸ் போட்டிருக்க, மொதவா வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்கிறான். நம்ம ஹீரோக்கு எதுவும் புரியலை. சரி நம்ம வந்துட்டு இந்த போக்கிலே போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். அப்புறம் அங்கே நம்ம ஹீரோயின் வந்துட்டு அவள் மேனேஜரை மீட் பண்ணுறதுக்காக போகிறா. ஆக்சுவலி நம்ம ஹீரோயின் வந்துட்டு மெய்ட் மாதிரி ஒர்க் பண்ணுற பொண்ணு போல். அங்கே போயிட்டு நீ எதுக்கு என்ன ஃப்ரேம் பண்ண பார்த்த, நான் உனக்கு என்ன பாவம் பண்ண அப்படின்னு சொல்லி கேட்குறா. பார்த்தா அந்த மேனேஜர் பொண்ணோட பேர் சியா. அவள் வந்து சொல்கிறா, எனக்கு ஒன்று பிடிக்கல, எல்லாரும் நீ நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு ஒன்றை சூஸ் பண்ணுறாங்க, நான் சொல்கிறவங்கள அவங்க சூஸ் பண்ண மாட்டேங்கிறாங்க, பணமும் எனக்கு கம்மியாக வருது, நான் வந்து அதனால தான் கூட சேர்த்து வச்சு உன்னை வந்து ஃப்ரேம் பண்ண பார்த்தேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. ஹீரோயினுக்கு இங்கே டென்ஷன் ஆகிட்டு இருக்கு. அப்போ அவங்க வந்து சொல்லிடுறாங்க, புதுசாக ஒருத்தவங்களுக்கு மெய்ட் வேணுமா, நீங்கள் அவங்கள போய் மீட் பண்ணுங்க அப்படின்னு. ஸோ நம்ம ஹீரோயினும் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிவிட்டு இந்த சியா கூட சேர்ந்து போயிட்டுருக்கா. அங்கே பார்த்தா நம்ம ஹீரோவோட வீட்டுக்கு தான் வந்திருக்காங்க. நம்ம வென் இருக்கான்ல, அவனுக்கு யூவியே தெரியும் போல். ஸோ அவன் ஹீரோயின் கிட்டே பேசுகிறான். அவனுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது ஹீரோயின் இங்கே ஒர்க் பண்ணுறதில்ல. ஸோ அப்போது வந்துட்டு நம்ம ஹீரோவை பார்த்தோன்னே அவளுக்கு வந்து ஏதோ ஃபீல் ஆகுது. பட் ரெண்டு பேரும் ஒருத்தர் பார்த்துக்கல அப்படின்றனால அவங்களுக்கு தெரியலை. ஸோ அதுக்கப்புறம் அங்கே நம்ம ஹீரோயினை விட்டுட்டு அந்த சியா கிளம்பிடுறா. அங்கே வெண்ணும் போயிடுறான். அப்போ நம்ம ஹீரோ வந்துட்டு அவகிட்ட சொல்கிறான், எனக்கு நீ கொஞ்சம் ஹெல்ப் பண்ண வேண்டியது இருக்குது, நான் ஒரு பொண்ணை தேடிட்டு இருக்கேன், அவகிட்ட நான் வந்து ஒரு பெண்டன்ட்டும் கொடுத்துருக்கேன், அவளை வந்து நான் கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லும் போது நம்ம ஹீரோயின் வந்துட்டு அவளுக்கு எந்த ஒரு ஐடியாவும் இல்லை. நம்ம ஹீரோ கொடுத்த பெண்டன்ட்டை வச்சு அவள் யோசிக்கவே மாட்டேங்கிறா. ஸோ அவள் சரி ஓகே கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு சொல்லிடுறா. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ வந்துட்டு எனக்கு எந்த ஒரு எலக்ட்ரானிக்ஸ் பொருளையும் யூஸ் பண்ண தெரியாது, நீ தான் எனக்கு சொல்லித்தரணும் அப்படின்னு சொன்ன உடனே நம்ம ஹீரோயின்மே சரி சொல்லிடுறா. நம்ம ஹீரோயினுக்கு நீ பர்சனல் மெய்டாகவே இரு அப்படின்னு சொல்லிடுறான். அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயின் வந்து லிஃப்ட்டில் எப்படி போகிறது, மொபைல் எப்படி ஆன் பண்ணுறது அப்படிலாம் சொல்லி தந்துட்டுருக்கா. அப்புறம் லேப்டாப் ஆன் பண்ண சொன்னால் நம்ம ஹீரோ அதை ஃபைல் மாதிரி திறக்கிறான். ஹீரோயினுக்கு சிரிப்பாக வந்துட்டுருக்கு. அதுக்கப்புறம் நைட் ஃபுல்லாக நம்ம ஹீரோயின் உட்காந்து சொல்லி தந்துட்டு இப்போ நீயா பழகிக்கோ அப்படின்னு சொல்லி அவள் தூங்க போயிடுறா. நம்ம ஹீரோ எப்படியோ எல்லாத்தையும் பழகிடுறான். அவன் சொல்கிறான், ஓகே நம்ம வந்து மாடர்ன் லைஃப்பில் இந்த மாதிரி தான் இருக்கணும் போல் அப்படின்னு அவன் யோசித்துட்டு இருக்கான். அப்புறம் நெக்ஸ்ட் டே காட்டுறாங்க, நம்ம ஹீரோயின் ஹீரோக்காக எவ்வளோ ஹெல்ப் பண்ணியிருக்காள். ஸோ அதனால நம்ம ஹீரோ வந்து அவளுக்கு நிறைய பணமுமே கொடுத்துறான். நம்ம ஹீரோயின் வந்து அங்கே ரிசப்ஷனிஸ்ட்டை போய் பேசிகிட்டு இருக்கா, இங்கே பாரு எனக்கு நிறைய பணம் கிடச்சிருக்கு அப்படின்னு. அங்கே பார்த்தா அந்த வந்துடுறான். அவன் சொல்கிறான், என்கிட்ட இருந்து நீ ஒருத்தர் தப்பிச்சிட்டா, எப்போவுமே தப்பிச்சுட்டு நினச்சிட்டு இருக்கியா, அதெல்லாம் கனவுல கூட நடக்காது அப்படின்னு. நம்ம ஹீரோயின் வந்துட்டு ஒரு ஃப்ளாஷ்பேக்குக்கு போகிறா. ஆக்சுவலி நம்ம ஹீரோயின் வந்து அவங்க அப்பா அம்மாவை தேடிட்டு இருக்கா போல். அவளை ஆர்ஃபனில் விட்டுட்டாங்க. ஸோ அவங்க அம்மா அப்பாவை தேடுறதில் தான் அவள் ஈடுபட்டிருக்கா. ஸோ அந்த பணம்லாம் அவளுக்கு தேவைப்படும்ல. ஸோ வந்துட்டு பெரிய ஆள் போல் வேலையை விட்டு தூக்கிடுவான் அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்கிறதுக்கு ஓகே சொல்லிட்டு இருக்கா. அப்போ அவன் ரூம் கார்டு கொடுத்துட்டு இன்றைக்கி ரைட் இங்கே வந்தாகணும் அப்படின்னு சொல்லிடுறான். அங்கே நம்ம ஹீரோ இதெல்லாம் பார்த்துடுறான். அவன் வந்துட்டு நம்ம ஹீரோயினை தப்பான பொண்ணு அப்படின்னு நினச்சிக்கிறான். நைட் போல் காட்டுறாங்க, நம்ம ஹீரோயின் அந்த ரூமில் வெயிட் பண்ணிட்டு இருக்கா. பார்த்தா அந்த இருப்பான்ல, அவன் அங்கே வந்துடுறான். நம்ம ஹீரோயின் வந்துட்டு நான் உங்ககிட்ட அங்கே சொல்லக்கூடாதுன்னு நினச்சேன், பெரிய பிஸ்னஸ்மேன் ஷாங் இருக்கார்ல, அவரோட பர்சனல் மேட் தான் நான் அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் அவன் பயந்து போயிடுறான். பிகாஸ் நம்ம ஹீரோ ரொம்ப பெரிய ஆள் போல், அவன்கிட்ட வம்பு வச்சுக்க கூடாதுன்னு நினைக்கிறான். நம்ம ஹீரோயின் அங்கேருந்து தப்பிச்சு ஓடிடுறா. இந்த வந்து நம்ம ஹீரோயின் போய் தான் சொல்லிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு தேடிட்டு ஓடிட்டு இருக்காங்க. இந்த சியாவுமே கூட்டிகிட்டு போயிட்டு இருக்கா. பார்த்தா அங்கே நம்ம ஹீரோயின் லிஃப்ட்டுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கா. அவள் ரொம்ப டென்ஷனில் இருக்கா. இவங்கெல்லாம் பிடிக்க போகிறாங்க. பார்த்தா அங்கே ஒரு லிஃப்ட் வந்து க்ளோஸ் ஆகுது. நம்ம ஹீரோயின் போகிறா. பார்த்தா அங்கே வந்துட்டு நம்ம ஹீரோ தான் இருக்கான் போல். அவன் ஹீரோயினை காப்பாற்றாமல் அங்கேருந்து போயிடுறான். இங்கே எல்லாரும் சேர்த்து ஹீரோயினை பிடிச்சி இழுத்துட்டு போயிடுறாங்க. அந்த சியாவும் சேர்ந்து நம்ம ஹீரோயினோட வாயில் திரும்பவுமே அந்த ட்ரக்கை ஊற்றி விட்டுறாங்க. நம்ம ஹீரோயினுக்கு ஒரு மாதிரி ஆகிடுது. ஸோ அவளை அங்கேருந்து இழுத்துட்டு போயிட்டு இருக்கும் போது நம்ம ஹீரோ அங்கே வந்துடுறான். அவன் வந்து சொல்கிறான், நீ வந்து என்ன பண்ணிட்டு இருக்க, ஒரு பொண்ணு நீ இப்படி தான் ட்ரீட் பண்ணுவியா அப்படின்னு சொல்லும் போது
அவன் சொல்றான், "இல்ல இந்த பொண்ணு இந்த மாரி உங்ககிட்ட பொய் சொன்னா. அவ வந்து உங்களோட பர்சனல் மெய்டுன்னு சொன்னான்னு" சொல்லும்போது, நம்ம ஹீரோ, "ஆமா அவ என்னோட பர்சனல் மெய்டு. என்னோட பீப்பிள்ஸ் மேலேயே உங்க கைய நீங்க வைக்க ஸ்டார்ட் பண்ணிட்டீங்களா?" அப்படின்னு சொன்ன உடனே, அவன் பயந்துட்டு, "இல்ல என்ன மன்னிச்சுக்கோங்க" அப்படின்னு சொல்லிட்டு அங்கவே விட்டுட்டு போயிடுறான். நம்ம ஹீரோயின் வந்து டிஃப்ரெண்ட்டா திரும்ப பிஹேவ் பண்ண ஆரம்பிச்சிடுறா. ஸோ அவள தூக்கிட்டு நம்ம ஹீரோ அவன் ரூமுக்கு போயிட்டு, அப்புறம் அங்க டப் இருக்கு. ஸோ அதுக்குள்ள போட்டுடுறான். நம்ம ஹீரோயின் கிட்ட அவன் டவல், அதுக்கப்புறம் அவன் ஷர்ட்ட குடுத்துட்டு, "இத போட்டுட்டு வெளில வா" அப்படின்னு சொல்லிடுறான். அங்கே வந்துட்டு ஹீரோயின் வந்து என்னை காப்பாற்றினதுக்கு ரொம்பவே தேங்க்யூ அப்படின்னு சொல்லும்போது, நம்ம ஹீரோயின் தான் இந்த ஹாட் வாட்டரை குடி அப்படின்னு சொல்லி கொடுக்குறான். அங்கே பார்த்தா ஸ்லிப் ஆகி 2 பேரும் அங்கே பெட்லேயே விழுந்துடுறாங்க. நம்ம ஹீரோயின் கிட்ட அந்த பெண்டன்ட் இருக்கிறத நம்ம ஹீரோ பார்க்குறான். அப்புறம் யோசிக்கிறான், ஒருவேளை நம்ம தேடிட்டு இருக்க பொண்ணு யூவி தானா அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் அங்கே வென் வர சவுண்ட் கேட்டோடனே நம்ம ஹீரோ வந்துட்டு, "நீ வந்து இந்த வார்ட்ரோப்குள்ளே ஒளிஞ்சுக்கோ" அப்படின்னு சொல்லிடுறான். அதுக்கப்புறம் நம்ம வென் வந்து உள்ளே வந்ததுக்கப்புறம் ஹீரோ வந்து டிஃப்ரெண்ட்டாக பிஹேவ் பண்ணும்போது, "நீ ஏன்டா இந்த மாதிரி பிஹேவ் பண்ணிட்டு இருக்க? ஒரு வேளை ரூம்குள்ளே எதுவும் பொண்ணு ஒளிச்சு வச்சிருக்கியா?" அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, அவன், "அப்படிலாம் ஒன்றும் கிடையாது, நீ சும்மா இரு" அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். அங்கே பார்த்தா வென் வந்து அந்த வார்ட்ரோப்பை தொடும் போது, "நீ தொடாத" அப்படின்னு சொல்லிட்டு, "வா நம்ம முதல்ல வெளியில் போகலாம்" அப்படின்னு கூட்டிகிட்டு போயிடுறான். நம்ம ஹீரோயினும் அதுக்கப்புறம் அங்கேருந்து கிளம்பிடுறா. அப்புறம் அங்கே காட்டுறாங்க, அந்த மேனேஜர் சியா இருப்பாள்ல, அவள் வந்துட்டு நாளைக்கு வந்து நம்ம ஹீரோயின் வந்து ஹார்ஸ் ரைடிங் பண்ணணும் போல ஒரு பார்ட்டியில். ஸோ அதனால அந்த சீட் மாதிரி இருக்கும்ல, அதில் பின்னெல்லாம் குத்தி வச்சுருக்கா. அந்த குவும் சேர்ந்து அந்த மாதிரி வேலை பார்த்துட்டு இருக்கான் போல். இவங்கெல்லாம் பண்ணுறத வந்து பார்த்துட்டு இருக்கான். இவன் நம்ம ஹீரோவோட தம்பிகளில் ஒருத்தவன். நெக்ஸ்ட் டே காட்டுறாங்க, ஒரு பார்ட்டி நடந்துட்டு இருக்கு. அங்கே நிறைய கேம்ஸ்லாம் நடக்கும் போல். அங்கே வந்து இப்போ தான் தெரிய வருது, நம்ம ஹீரோ கூட மொத்தம் வந்து சேர்த்து 14 பேர் பிறந்திருக்காங்க. அதில் 2 பொண்ணுங்க, அதில் ஒரு பொண்ணு காணோம். ஸோ இப்போ இவங்க 13 பேரும் சேர்ந்து தான் இருக்காங்க. இப்போ அந்த அங்கே வந்துடுறான். நம்ம ஹீரோ அவனை பார்த்தோன்னே ஒரு ஃப்ளாஷ்பேக்கை யோசித்து பார்க்குறான். அந்த காலத்துலேயுமே இவன் வந்து ரொம்ப கெட்டவனாக தான் இருந்திருப்பான் போல். ப்ராப்பர்ட்டிஸ்க்காக நம்ம ஹீரோவை கொலை பண்ணவே ட்ரை பண்ணியிருந்திருக்கான். நம்ம ஹீரோ வந்துட்டு எதுவுமே இங்கே பேசிக்கல, அவனை யாருக்குமே பிடிக்காது போல். அங்கே பார்த்தா நம்ம ஹீரோயினை ஹால் ரைட் பண்ண சொல்கிறா. நம்ம ஹீரோயினுக்கு இஷ்டம் இல்லை, பட் இருந்தாலும் அவளை பண்ண சொன்னதுக்கப்புறம் நம்ம ஹீரோயினும் பண்ணுறா. பட் அவளுக்கு அந்த பின்லாம் குத்தும் போது கொஞ்சம் பெயின் ஆகுற மாதிரி இருக்கு. பார்த்தா அங்கே ஜிசின்னு சொல்லிட்டு ஒருத்தி வரா. அவளுக்கு வந்துட்டு நம்ம ஹீரோ மேலே ஆசை போல். ஸோ எப்படியாச்சும் ஷாங்கை மேனேஜ் பண்ணிக்கணும்னு தான் இருக்கா. ஆனால் நம்ம ஹீரோ வந்துட்டு இந்த யூவியை கேர் பண்ணிக்கிறது இவளுக்கு தெரியும்ல. ஸோ ஹார்ஸ் ரைட் பண்ணும்போது நம்ம ஹீரோயின் ஹர்ட் பண்ண ட்ரை பண்ணுறா. அதுக்கப்புறம் அவளை கீழே விழுந்துடுறா. நம்ம ஹீரோயின் அங்கே ஸ்ட்ரகிள் பண்ணிட்டு இருக்கிறத பார்த்துட்டு நம்ம ஹீரோ அங்கே ஹார்ஸ் ரைட் பண்ணிட்டு போயிட்டு இருக்கான். நம்ம ஹீரோயினுக்கு பார்க்கும்போது அப்படியே நம்ம ஹீரோயின் அப்போ வந்து காப்பாற்றுறான்ல, அது மாதிரியே இருக்கு. ஸோ அவனும் யோசிக்கிறான், ஒரு வேளை இது வந்து அந்த பையன் தானே அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதுக்கப்புறம் அங்கே வந்துட்டு அந்த சுதி நம்மளை தான் இவன் காப்பாற்ற போகிறான் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோயினை போய் அவன் காப்பாற்றிடுறான். அப்புறம் அங்கே நம்ம ஹீரோயினை கூப்பிட்டுட்டு வந்துடுறேன். அப்போ இந்த சியா கிட்டே நம்ம ஹீரோயின் சொல்கிறேன், "இந்த பின்னை நீங்கள் ஏன் இங்கே வச்சிங்க? என்னை பார்த்தா உங்களுக்கு எப்படி தெரியுது? நான் எதுவும் கண்டுபிடிக்க மாட்டேன்னு நினச்சிட்டு இருக்கீங்களான்னு" சொல்லும் போது நீ என்ன ஓவராக பேசிகிட்டு இருக்க? நீ ஒரு மெய்டு தான், என்னமோ பெரிய மகாராணி மாதிரி பேசுகிற அப்படின்னு சொல்லிட்டு அங்கே ரொம்ப சண்டை க்ரியேட் ஆகிடுது. அங்கே யூவிக்கு வந்து வென் ஃப்ரெண்ட் இல்லையா? ஸோ அவன் வந்துட்டு அந்த கூவையும் அதுக்கப்புறம் அந்த சியாவையும் வேலையை விட்டு தூக்கிடுறாங்க. அப்போது இந்த சியா சொல்கிறான், "எல்லாமே இந்த கூ சொல்லி தான் நான் பண்ணேன், நானாக எதுவும் பண்ணல" அப்படின்னு சொல்லும் போது அவன் சொல்கிறான், "இல்லை இந்த சியா தான் என்னை தூண்டி விட்டா" அப்படின்னு. ஸோ 2 பேரும் இந்த மாதிரி மாற்றி மாற்றி பேசிகிட்டு இருக்கனால 2 பேரையும் வேலையை விட்டு தூக்கிடுறாங்க. ஆக்சுவலி இந்த கூ வந்துட்டு நம்ம ஹீரோவோட ஃபேமிலியோட ரெஸ்டாரண்ட்டை தான் அங்கே மேனேஜர் மாதிரி ஒர்க் பண்ணிட்டு இருந்திருப்பான் போல். அங்கே நம்ம ஹீரோவுக்கு வந்துட்டு ஹீரோயின் கழுத்துலேருந்து பெண்டன்ட் கிடச்சிருக்கு. ஸோ அவன் வந்து யோசித்து பார்த்துட்டு அப்போ தேடிட்டு இருந்த பொண்ணு இவ தான் அப்படின்னு சொல்லி கன்ஃபார்மே பண்ணிக்கிறான். அங்கே ஹீரோயின் மயக்கம் போட்டுறா. ஸோ அவளை ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போயிடுறாங்க. அங்கே அவளை வந்து நல்லா பார்த்துட்டு இருக்கா நம்ம ஹீரோ. அதுக்கப்புறம் பார்த்தா அவன் வென் வந்ததுக்கப்புறம், "நான் வெளியில் கொஞ்சம் போயிட்டு வந்துடுறேன்" அப்படின்னு சொல்லிட்டு அவன் அங்கேருந்து போயிடுறான். இந்த சிசி அங்கே வந்துருப்பா போல். அவள் வெண்ணையும் நம்ம ஹீரோயினும் தப்பாக போர்ட்ரேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஹீரோயினுக்கு பெட்ஷீட் போட்டு விடும் போது பின்னாடி இருந்து பார்க்க அவன் கிஸ் பண்ணுற மாதிரி இருக்குது. ஸோ அதெல்லாம் ஃபோட்டோ எடுத்து வச்சுக்கிறா. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோக்கு அதை சென்ட் பண்ணி விட்டுறா. நம்ம ஹீரோக்கு டென்ஷன் ஆகிடுது. அவன் சிசிக்கு கால் பண்ணிவிட்டு, "நீ எந்த மாதிரி தப்பாக போர்ட்ரேட் பண்ணணும்னு நினச்சாலும் நான் அதெல்லாம் நடக்க விட மாட்டேன்" அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் அங்கே நம்ம தாத்தா இருக்கார்ல, அவர் வந்து நம்ம ஹீரோவை கூப்பிட்டு விட்டுருக்காரு. அவர் சொல்கிறாரு, "நம்ம ஃபிக்ஸ் பண்ணது சிசி தான், இப்போ நீ வேற ஒரு பொண்ணை லவ் பண்ணிட்டு இருக்கேன்னு சொன்னால் அதெல்லாம் ஏற்றுக்க முடியாது" அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. அப்போது நம்ம ஹீரோ வந்துட்டு, "எனக்கு பிடிச்சதை மட்டும் தான் நான் பண்ண முடியும்" அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃப்ளாஷ்பேக்கை யோசித்து பார்க்குறான். அதில் பார்த்தா அந்த தாத்தா வந்து நம்ம ஹீரோவை இதே மாதிரி தான் ஃபோர்ஸ் பண்ணியிருப்பான் போல். அவன் லவ் பண்ணுற பொண்ணு மேரேஜ் பண்ணிக்க விடாமல் வேற ஒரு பொண்ணை. ஸோ அவன் அந்த தப்பை நான் திரும்ப பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு, "எனக்கு பிடிச்சதை மட்டும்தான் நான் பண்ண முடியும், நீங்கள் சொல்கிறீங்கன்றதுக்காக என்னால் பண்ண முடியாது" அப்படின்னு சொல்லிட்டு அவன் அங்கேருந்து போயிடுறான்.
அப்புறம் இங்க பார்த்தா அந்த ஜிஸி வந்துட்டு, அவளோட ஃப்ரெண்டு ஒருத்திய கூப்பிட்டுட்டு அங்க வந்துர்றா. நம்ம ஹீரோயின கொலை பண்றதுக்கு பாய்சன இன்ஜெக்ட் பண்ண போறாங்க. பார்த்தா அங்க நம்ம ஹீரோயினுக்கு முழிப்பு வந்துருது. ஸோ வேகமா அவங்க அங்கேருந்து ஓடிர்றாங்க. நம்ம ஹீரோயின் எந்திரிச்சோனே இந்த பெண்டன்ட்ட தான் தேடிட்டு இருக்கா. அப்போ அத காணோம்னு சொல்லிட்டு அவ அங்கேருந்து போலான்னு ட்ரை பண்ணும்போது, அந்த நர்ஸ் வந்து விட மாட்டேங்கிறாங்க. எப்படியோ நம்ம ஹீரோயின் அவங்க கிட்டேருந்து தப்பிச்சு போயிர்றா. அந்த ஹார்ஸ் ரைட் பண்ண இடத்துல அத தேடுறதுக்காக. இங்க வென் வந்துட்டு நம்ம ஹீரோயின காணோம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோக்கு கால் பண்ணி சொல்லிர்றான். அங்க பார்த்தா அந்த கு இருப்பான்ல, நம்ம ஹீரோயினை கிட்னாப் பண்ணிட்டான் போல. அவன் சொல்றான், உன்னால எனக்கு எவ்வளோ தெரியுமா லாஸ் ஆகிடுச்சு. அந்த ஷாங் ஃபேமிலி கூட இருந்த கான்டாக்டும் எனக்கு போச்சு. இப்போ நான் வேலைக்கு எங்கே போவேன் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா அந்த ஜிதி வந்துட்டு நம்ம கு கூட சேர்ந்து வேலை பார்த்துட்டு இருப்பா போல. அங்கே எல்லாரும் சேர்ந்து நம்ம ஹீரோயினை ஹர்ட் பண்ண போகிறாங்க. அங்கே நம்ம ஹீரோ வந்துடுறான். அவன் அவங்க எல்லாத்தையும் அடித்து போட்டுறான். அந்த ஜிதிக்கும் நல்ல அடி விழுந்துருது. நம்ம ஹீரோயின் வந்துட்டு நம்மளை இவங்க நல்லா சேவ் பண்ணுறாங்க அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும் போது அந்த கோவோட அண்ணா வந்துடுறான். அவன் சொல்கிறான், நீங்கள் இந்த மாதிரிலாம் பண்ணிகிட்டு இருக்கக்கூடாது. நீங்கள் இந்த மாதிரி பண்ணிங்கன்னா நடக்கிறதே வேறன்னு சொல்லும் போது நம்ம ஹீரோ, உன்னால் என்ன பண்ணிட முடியும்? உங்கள் கிட்ட இருக்க சொத்துக்கு உனக்கு ஈக்குவல் பண்ண முடியுமா? அது முடியாதுல்ல. எங்கள் கிட்ட தான் உன் தம்பி வேலை பார்த்துட்டு இருந்தான். அதை நீ யோசித்து அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போது வென் வந்துட்டு நம்ம ஹீரோனோட பெண்டன்ட் மேலே பார்க்குறான். அதை நம்ம ஹீரோ கொடுத்துட்டான் போல். அதை பார்த்தோன்னே அவன் வந்துட்டு நீ தான் என்னோட சிஸ்டரா அப்படின்னு சொல்லி கேட்குறான். பார்த்தா அந்த லாஸ்ட் தொலைஞ்சு போன சிஸ்டர் வந்து நம்ம ஹீரோயின் தான் போல. அங்கே வென் வந்து கால் பண்ணி அவங்க எல்லா பிரதர்கிட்டையுமே சொல்லிடுறான். அவங்க எல்லாருமே இங்கே வந்துடுறாங்க. ஒரு ஒரு ஆள் ஒரு ஒரு ப்ரொஃபஷனில் வந்து கிரேட்டாக இருக்காங்க. ஒரு ஆள் டாக்டர், ஒரு ஆள் ஆக்டராக இருக்காங்க. அப்புறம் இன்னும் நிறையா இந்த மாதிரி எல்லாருமே வந்துடுறாங்க. அவங்களுக்குலாம் ஹாப்பியாக இருக்க அவங்க குட்டி தங்கச்சி கிடைச்சிட்டா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோக்கும் ஹீரோயினுக்கும் கில்ட்டியாகிட்டு இருக்கு. பிகாஸ் அவங்க ரெண்டு பேரும் டைம் ஸ்பெண்ட் பண்ணாங்க இல்லையா. ஸோ அதனால நம்ம ஹீரோயின் அங்கே மயக்கம் போட்டுறா. ஸோ அவங்க ஹாஸ்பிட்டலுக்கு ஹீரோயினை கூப்பிட்டுட்டு போயிடுறாங்க. அங்கே அந்த பிரதர்ஸ் எல்லாருமே ரொம்ப இதாக இருக்காங்க. ஐயோ நம்ம தங்கச்சிக்கு என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டேன். அப்போ டாக்டர் வெளியில் வந்ததுக்கப்புறம் எல்லாரும் கேட்குறாங்க, என்னாச்சு எங்கள் தங்கச்சிக்கு அப்படின்னும் போது அவங்க ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்கன்னு சொன்னோன்னே எல்லாருக்கும் ஷாக் ஆகிடுது. நம்ம ஹீரோக்கு மனசை குத்த ஆரம்பிச்சிருது. ஏன்னா நம்ம தங்கச்சி கூட போய் இந்த மாதிரி இருந்துட்டோமா, இப்போ அவள் நம்ம பேபி கூட தானே ப்ரெக்னெண்ட்டாக இருக்கா அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கான். அப்போது எல்லாருமே அங்கே நம்ம ஹீரோயின் கிட்டே போயிடுறாங்க. அவங்க கேட்குறாங்க, யாரோட பேபி இது, நீ சொல்லு, நம்ம மேரேஜ் பண்ணி வச்சிடலாம் அப்படின்னு கேட்குறாங்க. நம்ம ஹீரோயின் எப்படி சொல்லுவா, அது வந்து ஷாங்கோட பேபி தான் சொல்லிட்டு. ஸோ அதனால் அவள் எனக்கு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு நான் அப்புறம் உங்ககிட்ட சொல்கிறேன் அப்படின்னு மழுப்பிட்டு இருக்கா. அங்கே பார்த்தா நம்ம தாத்தா வந்துடுறாரு. நம்ம தாத்தா வந்துட்டு சொல்கிறாரு, நீ வந்து எங்களுக்கு கிடைச்சதுல ரொம்ப சந்தோஷம். நீ சொல்லு, இந்த பேபி யாரோடது? நான் வந்து யார்கிட்டயும் இதை சொல்ல மாட்டேன். நம்ம மேரேஜ் பண்ணி வச்சிடலாம் அப்படின்னு கேட்குறாரு. நம்ம ஹீரோயின் எப்படி சொல்லுவா, அவள் வந்துட்டு நான் வந்துட்டு உங்கள்கிட்ட கொஞ்ச நாளுக்கு அப்புறம் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிடுறா. நம்ம ஹீரோக்கு ரொம்பவே கில்ட்டியாகிட்டு இருக்கு. அப்புறம் வெளியில் நின்றுட்டு இருக்கும் போது தாத்தா சொல்கிறாரு, நான் வந்து உங்ககிட்ட ஒரு உண்மை சொல்லக்கூடாதுன்னு தான் நினச்சேன். ஆனால் சொல்ல வேண்டிய டைம் வந்துருச்சு. இப்போது இன்னொரு பொண்ணு வேறு எங்கள் வீட்டுக்கு கிடைச்சிட்டால. ஸோ நான் வந்து உன்னை எவ்வளோ நல்லா வளர்த்துருக்கேன்னு உனக்கே தெரியும். நீ ஒரு அடாப்டட் சைல்டு தான். உங்கள் அப்பா அம்மா வந்துட்டு நீ ரொம்ப திறமைசாலியாக இருக்குன்னு சொல்லிட்டு உன்னை அடாப்ட் பண்ணிக்கிட்டாங்க அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் தான் நம்ம ஹீரோக்கு உயிரே வருது. அவனுக்கு இந்த ஃபேமிலியில் ஒருத்தவன் இல்லை அப்படின்றத விட அவன் வந்துட்டு இப்போ நம்ம ஹீரோயினை மேரேஜ் பண்ணிக்கலாம் அப்படின்றதுல தான் அவனோட மைண்டே போயிட்டுருக்கு. ஸோ வேகமாக நம்ம ஹீரோயினை பார்க்குறதுக்கு ஓடி வரான். பார்த்தா அங்கே நம்ம ஹீரோயினை காணோம். அவள் வந்துட்டு இந்த மாதிரி அண்ணன் கூட நம்ம இருந்துட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அவள் மாடியில் நின்று கீழே குதிக்க போகிறா. அங்கே பார்த்தா ஒருத்தன் வந்தார். அவனோட பேர் ஷேங்க. அவன் வந்து நம்ம ஹீரோயினோட ஆர்ஃபனில் கூட இருந்த ஃப்ரெண்டு போல. அவனுக்கு சின்ன வயசுலேருந்து நம்ம ஹீரோயின் மேலே லவ் தான். அவன் வந்துடுறான். அவன் சொல்கிறான், நீ எதுக்கு இந்த மாதிரி பண்ண போகிறேன்னு தெரியும், நான் உன் பேபிக்கு ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்கிறான். நம்ம ஹீரோயின் நம்ப மாட்டேங்கிற, அது ஷெங் தான் அப்படின்னு. ஸோ அவன் வந்து எல்லா மெமரிஸும் சொன்னதுக்கப்புறம் நம்ம ஹீரோயினும் நம்பிடுறா. ஸோ அதுக்கப்புறம் அங்கே போயிடுறாங்க. அவன் கூப்பிட்டுட்டு போயிடுறான். நம்ம ஹீரோ அங்கே வந்துட்டு, நீ ஏன் இந்த மாதிரி பண்ண, இந்த பேபி யாரோடது, அதை முதல் என்கிட்ட சொல்லு, இது என்னோட பேபி தானே அப்படின்னு சொல்லும் போது நான் உனக்கு ஒரு தங்கச்சி, அது தெரிஞ்சும் இந்த மாதிரி பண்ணியிருக்கல அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்கா. நம்ம ஹீரோவே பாவம், ஃபஸ்ட் டைம் பார்க்கும்போது இவ தங்கச்சின்னு சொல்லிட்டு எப்படி தெரியும். ஸோ அவன் வந்து ரொம்ப சைலண்ட்டாக இருக்கான். அந்த ஷெங் வந்துடுறான். அப்போது ஹீரோயின் வந்து சொல்கிறா, இதுதான் என்னோட பாய் ஃப்ரெண்ட், இவன் தான் இந்த பேபியோட அப்பா, நாங்கள் ரெண்டு பேரும் மேரேஜ் பண்ணிக்க போகிறோன்னு சொன்னோன்னே நம்ம ஹீரோக்கு டென்ஷன் ஆகிடுது. அவன் அந்த ஷெங்கை அடிச்சுட்டு அங்கேருந்து நம்ம ஹீரோயினை கூப்பிட்டுட்டு போயிடுறான். அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயினை கூப்பிட்டுட்டு ஒரு பிளேஸ்க்கு போயிட்டு, உனக்கு எவ்வளோ கோவம் வருதோன்னு இதை வெளிப்படுத்து அப்படின்னு சொல்லிட்டு கன்னை வச்சு ஷூட் பண்ண சொல்கிறான். நம்ம ஹீரோயினுக்கு ஷூட் பண்ண தெரில. நம்ம ஹீரோயின் தான் ஷூட் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணிகிட்ருக்கா.
அப்புறம் திடீர்னு நம்ம ஹீரோயின் வந்து ரொம்பவே ஸ்ட்ரெஸ் ஆனனால மயக்கமும் போட்டுறா. ஸோ வீட்டுக்கு கூட்டிட்டு போயிடுறாங்க. அங்க டாக்டர் கிட்ட நம்ம ஹீரோ கேட்குறான், "ஏன் இந்த மாரி இந்த பொண்ணு ஸ்ட்ரெஸ் ஆன உடனே மயக்கம் போட்டு விழுகுறா?" அப்படின்னு சொல்லும்போது, அவ வந்து உள்ள ரொம்ப வீக்கா இருக்கா. ஸோ அதனால தான் நீங்க வந்து எப்பவுமே அவங்கள ஸ்பெஷல் கேர்ல வச்சிருக்கணும் அப்படின்னு சொன்னதுக்கப்புறம், நம்ம ஹீரோ வந்துட்டு உண்மைய சொல்லலாமா வேண்டாமான்னு யோசிக்கிறான். அவன் வந்து அவனோட அண்ணா கிடையாது அப்படின்னு. ஆனா அவன் லேட்டரா நம்ம சொல்லிக்கலாம் அப்படின்னு சொல்லி விட்டுர்றான். அதுக்கப்புறம் பார்த்தா இங்க வந்துட்டு அந்த ஷெங்க கூப்பிட்டுட்டு வந்துட்டாங்க போல. அங்க அந்த பிரதர்ஸ் எல்லாருமே உட்கார வச்சுட்டு நம்ம ஹீரோயின் கிட்ட கேட்குறாங்க, "உனக்கு உண்மைக்கே இந்த ஷெங்க பிடிச்சிருக்கா? நீ வந்துட்டு அவனை மேரேஜ் பண்ணிக்க ரெடியா இருக்கியா?" அப்படின்னும்போது அவளும் ஓகே சொல்றா. அந்த ஷெங் கிட்ட நிறைய கொஷின்ஸ்லாம் கேட்டுட்டு இருக்காங்க. அவன் வந்துட்டு எல்லாத்துக்குமே ஆன்சர் பண்றான். "நான் வந்து யூவி அப்படி பார்த்துப்பேன், இப்படி பார்த்துப்பேன்" அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அவங்களுக்கும் கொஞ்சம் சாட்டிஸ்ஃபைடா இருக்கு. ஆனா நம்ம ஹீரோக்கு மனசு ரொம்ப வலிச்சிட்டு இருக்கு. அங்க பார்த்தா அந்த ஸ்ரீ வந்துடுறா. அவ எப்படி மித்தவங்க நல்லா இருக்க விடுவா? ஸோ அவ அங்க வந்துடுறா. சொல்றா, "எனக்கு தெரியும் இந்த பேபி வந்து வென்னோடது" அப்படின்னு சொன்னோனே, அங்க இருக்க எல்லாருமே டென்ஷன் ஆகிடுறாங்க. "நீ வந்து என்னோட தம்பிய பத்தி தப்பா பேசிட்டு இருக்கியா?" அப்படின்னு. அப்போ அவ, "இருங்க நான் உங்களுக்கு ஒரு ப்ரூஃப் காட்டுறேன்" அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஃப்ரெண்டையும் கூப்பிடுறா. அவ சொல்றா, "ஆமா நாங்க பார்த்தோம்" அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ நம்ம ஹீரோயின் சொல்றா, "அப்படிலாம் எதுவும் நடக்காது" அப்படின்னும்போது வென் எக்ஸ்பிளைன் பண்றா. அவ வந்து பெட்ஷீட்ட தான் நான் போத்தி விட்டுட்டு இருந்தேன். நான் வந்து அவளுக்கு கிஸ்லாம் ஒண்ணும் குடுக்கல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, அங்க நம்ம ஹீரோயின் டென்ஷன் ஆகிட்டு அந்த ஜிஜி கன்னத்துல அரைஞ்சிட்டு, "உன்ன மாரி மோசமான பொண்ண நான் பார்த்தது கிடையாது" அப்படின்னு சொல்லிட்டு அவங்களாம் அங்க போயிடுறாங்க. அங்க பார்த்தா நம்ம ஹீரோயினோட அக்கா இருக்கு. அதாவது அந்த இன்னொரு பொண்ணு, அவ வந்துட்டு ஜிஸிய பிடிச்சுட்டு, "யூவி எனக்கு தங்கச்சி. அவள வந்து எப்படி பிரெக்னன்ட்டா இருந்தா உனக்கு என்ன கஷ்டம்? உனக்கு ஏதாச்சும் கஷ்டம் இருந்தா சொல்லு. அத பார்க்கலாம்" அப்படின்னு சொல்லிட்டு அங்க அவள அடிச்சிடுறாங்க. அப்போ அங்க வந்துட்டு அந்த ஃப்ரெண்ட் இருந்தான்ல ஷெங்க, அவன் வந்துடுறான். அவன் சொல்றான், "எனக்கு தெரியும். இந்த பேபி வந்துட்டு ஷாங்கோடது தான்" அப்படின்னு சொன்னா அங்க எல்லாருமே ஷாக் ஆகிடுறாங்க. ஸோ அப்போ பார்த்தா இப்போ தான் தெரிய வருது. அவன் வந்து அந்த தோ கூட சேர்ந்து வேலை பார்த்துட்டு இருந்திருப்பான் போல. அவன் வந்து நல்லவனே கிடையாது. நம்ம ஹீரோயினுக்கு கண்ணெல்லாம் கலங்கிருது. இவங்க நம்மள பத்தி என்ன நினைப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அங்க அந்த சிஸ்டர் இருந்தா இல்லையா? அவ நம்ம ஷாங்க வந்து அடிக்க ஆரம்பிச்சிடுறா. "நீ வந்து என்ன வேலை பார்த்துருக்க? உன்னோட தங்கச்சியவே நீ இந்த மாரி பண்ணியிருக்க" அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நம்ம ஹீரோ வந்துட்டு ரொம்பவே கண்ணெல்லாம் கலங்கிருது. அவன் வந்து எதுவும் பேசல. அதுக்கப்புறம் யூவிய அங்கேருந்து கூட்டிட்டு போயிடுறாங்க. அப்புறம் நம்ம ஹீரோயினுக்கும் இந்த விஷயம் தெரிஞ்சிருது போல. வென்க்கு இந்த விஷயம் தெரியும். ஸோ அத ஹீரோயின் கிட்ட சொல்லிட்டான். நம்ம ஹீரோயின் அங்க ரொம்ப ஹாப்பியாகிட்டு இருக்கா. அவ வந்து சந்தோஷமா இப்ப நம்ம ஷாங் கூட சேர்ந்து வாழலாம் அப்படின்னு. அப்புறம் இங்க பார்த்தா நம்ம ஹீரோ வந்துட்டு அவளுக்கு கிஃப்ட்லாம் வாங்கிட்டு பார்க்கறதுக்காக போறான். அவன் அங்க போனா, அங்க நம்ம ஹீரோயின காணோம். அவனுக்கு தெரிஞ்சிருது யாரோ அவள கிட்னாப் பண்ணியிருக்காங்க அப்படின்னு. கிட்னாப் பண்ணது வேற யாரும் கிடையாது. அந்த சிசி தான் போல. அவ வந்துட்டு, "உன்னால எனக்கு ஷாங்கும் கிடைக்கல. உனக்கால எனக்கு கஷ்டமும் ஆகிட்டு இருக்கு" அப்படின்னு சொல்லிட்டு அவள கொலை பண்ண போறா. அங்க பார்த்தா நம்ம ஹீரோ வந்துட்டு இருக்கான். ஆனா அதுக்குள்ள அங்க ஷெங் வந்துட்டு அந்த சிசிய வந்துட்டு அடிச்சிடுறான். அங்க அவள கொலையும் பண்ணிடுறான். இங்க பார்த்தா நம்ம ஹீரோயினுக்கு தலையில பலமான அடி போல. ஸோ அவள தூக்கிட்டு அவன் ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போயிடுறான். 5 இயர்ஸ் லேட்டர் காட்டுறாங்க. நம்ம ஹீரோயினுக்கு ஒரு பையனும் இருக்கான். அங்க அந்த ஷெங் இருக்கான்ல, அவன் எல்லாத்தையும் மாத்திட்டான் போல. ஆக்சுவலி நம்ம ஹீரோயினுக்கு அம்னீஷியா வந்துருச்சு. ஸோ அவளுக்கு எதுவுமே ஞாபகம் வரல. அவன் சொல்லியிருக்கான், "நான் வந்து உன்னோட ஹஸ்பண்ட். இது வந்து நம்மளோட ஃபேமிலி" அப்படின்னு சொல்லிட்டு. அங்க நம்ம ஹீரோ வந்துடுறான். அந்த குட்டி பையன் இருக்கான்ல, அவன் நம்ம ஹீரோ பார்த்தோன்னே அப்பா அப்படின்னு சொல்லி ஓடி போய் ஹக் பண்ணிக்கிறான். அவனுக்கு ஏனோ தெரியல நம்ம ஹீரோவ பார்த்தோன்னே அந்த மாரி ஃபீல் வந்திருக்கு. அப்போ அந்த ஷெங் வந்து அந்த குழந்தைய புடுங்கிட்ட, "இது வந்து என்னோட குழந்தை" அப்படின்னு சொல்றான். அங்க நம்ம ஹீரோயின பார்த்துடுறான் நம்ம ஹீரோ. அவன் சொல்றான், "இது என்னோட பேபி. நீ சொன்னா மட்டும் அது மாறிடுமா?" அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, அங்க அவ கேட்குறா, "என்னாச்சு? இங்க என்ன நடந்துட்டு இருக்கு?" அப்படின்னு. நம்ம ஹீரோ அவளுக்கு ஞாபகம்லாம் வர வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவள பிடிச்சு கிஸ் பண்ணிடுறான். அவ வந்துட்டு, "என்ன இங்க நடந்துட்டு இருக்கு?" அப்படின்னு சொல்லிட்டு அவ தள்ளி விட்டுர்றா நம்ம ஹீரோவ. அவ ஸ்ட்ரெஸ் ஆகி திரும்பவுமே அவளுக்கு மயக்கம் வந்துடுது. நம்ம ஹீரோ அங்கேருந்து கிளம்பிடுறான். இங்க பார்த்தா நைட் போல நம்ம ஹீரோயினுக்கு சரியாகிடுச்சு. இப்போ தான் தெரிய வருது, இத்தனை இயர்ஸ்ல அந்த ஷெங்கும் நம்ம ஹீரோயின் எப்பவுமே ஒண்ணா இருந்ததில்ல போல. ஸோ அவதுக்காக ரொம்ப ட்ரை பண்ணிட்டு இருக்கான். இப்போ வந்து அவன் சைக்கோ மாதிரி பிஹேவ் பண்ண ஆரம்பிச்சிடுறான். நம்ம ஹீரோயின் வந்துட்டு, "இல்ல எனக்கு அந்த மாதிரி எதுவும் உங்க மேல தோணல" அப்படின்னு சொல்லிட்டு அவ அந்த குட்டி பையன் கூட பேச போயிடுறா. ஸோ இந்த மாதிரி பிஹேவ் பண்றது அவளுக்கு தெரியுது இல்லையா? ஸோ அவ கொஞ்ச நாளைக்கு நம்ம எங்கேயாச்சும் போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையனை கூப்பிட்டுட்டு கிளம்ப போறா. பார்த்தா அவன் சைக்கோ மாதிரி பிஹேவ் பண்ணிட்டு நம்ம ஹீரோயினை ஃபோர்ஸ் பண்ண ஆரம்பிச்சிடுறான். அங்க இருக்க பில்லியர்ட்ஸ்ல இருக்க பால் எடுத்து அவன் தலையில அடிச்சுட்டு அந்த குழந்தைய கூப்பிட்டு அவன் ஓடிட்டு இருக்கான். ஆனா அவன் பிடிக்கிறதுக்கு வந்துடுறான். அங்க நம்ம ஹீரோ வந்து ஹீரோயினை காப்பாத்திடுறான். அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயினுக்கு கொஞ்சம் கொஞ்சமா ஞாபகம் வரணும் அப்படின்னு சொல்லி
அவன் அவங்க போன இடத்துக்கெல்லாம் கூட்டிட்டு போயிட்டுருக்கான். நம்ம ஹீரோயினும் கொஞ்சம் கொஞ்சமா ஞாபகத்த கெயின் பண்ணிர்றா. ஆனா, அவளுக்கு எப்படி ஞாபகம் இருக்கு அப்டின்னா, நம்ம ஹீரோ முன்னாடி இருந்தே லவ் பண்ணா அப்படின்னு. அவளுக்கு கூட இருக்க அண்ணங்க, அதுக்கப்புறம் அந்த தாத்தா எதுவுமே ஞாபகம் இல்ல. ஸோ அங்க வந்துட்டு அந்த தாத்தா வந்து ஹீரோ கூப்பிட்டு விட்டுருக்காரு. அவர் சொல்றாரு, "நீ யூவிய மேரேஜ் பண்ணிக்கணும் அப்டின்னா, நீ கண்டிப்பா இந்த ஃபேமிலி விட்டு போயிறணும். இந்த ஃபேமிலிக்கும் உனக்கும் எந்த ஒரு சம்மந்தமே இல்லன்னு சொல்லி ஆகிரும்" அப்படின்னு சொல்றாரு. நம்ம ஹீரோ அதுக்கு ஓகே சொல்லிறாங்க. பிரதர்ஸ்லாம் ரொம்ப டென்ஷன் ஆகிட்டு இருக்காங்க. ஒரு தங்கச்சி கூட எப்படி உன்னால குடும்பம் நடத்த முடியும் அப்படின்னு. அப்போ நம்ம ஹீரோ வந்துட்டு உங்களுக்குலாம் இன்னும் உண்மை தெரியாதுன்னு நினைக்கிறேன். நீங்க போய் தாத்தா கிட்ட கேளுங்க அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் அவங்களுக்கு உண்மை தெரிஞ்சிருது. அவங்களும் ஏத்துக்கிறாங்க. இங்க பார்த்தா அந்த தாத்தாக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லாம போயிருது. நம்ம ஹீரோயின் தான் கூப்பிட்டுட்டு போயிட்டு இருக்கா அந்த தாத்தாவ. அந்த அக்கா இருப்பா இல்லையா? அவ வந்து ஹீரோயின் கிட்ட எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ணக்கப்புறம் நம்ம ஹீரோயினுக்கு வந்து ஒரு மாரி ஆகிடுது. ஏன் வந்து இவன் நம்ம கிட்ட போய் சொன்னா அப்படின்னு சொல்லிட்டு. அவளுக்கு என்ன தாட் வந்துருச்சுன்னா வந்து அவளோட அண்ணா கூட இந்த மாதிரி இருந்து பேபி பெத்துட்டா அப்படின்னு சொல்லி திரும்பவுமே அவளுக்கு அந்த பழைய தாட் வந்துடுது. நம்ம ஹீரோ அதுக்கப்புறம் அவளுக்கு எப்படியோ புரிய வச்சுட்டு இருக்கான். நைட் போல் நம்ம ஹீரோயின் வீட்டில் தனியாக இருக்கும் போது அந்த ஷெங்கர் இருப்பான்ல, அவன் வந்து ஹீரோயினை திரும்ப ஹர்ட் பண்ண ட்ரை பண்ணுறான். அங்கே நம்ம ஹீரோயின் மயக்கமாகிடுறா. அவள் கண் முழிச்சு பார்த்தா அங்கே நம்ம ஹீரோ அவனை அடித்து போட்டுட்டு போலீஸ்லாம் வர வச்சு அவனை கூட்டிகிட்டு போக சொல்லிடுறான். நம்ம ஹீரோ சொல்கிறான், "நீ கவலைப்படாத, இப்போ எல்லாமே ஓகேவாக தான் இருக்குது" அப்படின்னு சொல்லிடுறான். அதுக்கப்புறம் லாஸ்ட்டாக அவங்களுக்கு திரும்ப வந்து வெட்டிங்கும் பண்ணிடுறாங்க. இதோட ஹாப்பி என்டிங்காக இந்த மூவியுமே முடிஞ்சிருது. கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அப்படி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய் கைஸ்.